ஹலோ கைஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு ரூம் வச்சு அந்த டிஜின்னு இருக்கால செகண்டு அவன் வந்து சூப்பராக விளாடுவான். ஃபஸ்ட்டு இருக்க அஸ்வின் வந்து சுமாராக விளாடுவான். ரூம் வச்சு கூப்பிட்டாங்க. எதுக்கு நான் ரொம்ப நாள் வீடியோ போடல, பூசல் வாங்கிட்டோம். அதனால தான் அங்கே ஒரு ஓபி ஷாட்டு MP40 இவனை முடிச்சாச்சு. நல்லா விளாட்றவனை அவனை போய் முடிச்சிருவோம். எம்என் டியூபில் ஒன் டேப்புக்கு ட்ரை பண்ணிக்கிருக்காரு. சூப்பர். பூசல் வாங்கினா ரொம்ப நாளாக வீடியோ பார்க்கலான்னு நினைக்கிறேன். இனிமேல் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் வரும். ஜிராயா தான் 1:2. நம்ம ஐடி நேமும் வேறு மாற்றிட்டோம். RP தலை 777 டைனாமிக் வீடியோ பார்த்து இந்த ரவுண்டை பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. இவனை எப்பயும் போல் முடிச்சிட்டோம். இங்கிட்டு ஓரியன் போட்டு வந்துக்கிருப்பான் இல்லைங்க. அந்த ஓரியன் போட்டு வந்துக்கிருக்கானா நம்ம முடித்தோன்னு நம்ம ஓரியனை போட்டுருவோம். ஓரியனை போட்டு அப்படியே போடணும். அழுது குளோவால் போட்டுருவோம். போடு. டேமேஜ் கொடுத்துருச்சு. டபுள் பேரில் சமாளித்து கொடுத்துருவோம். தப்பிக்க ஐயோ நெட்ஒர்க் நான் எங்கிட்ட உட்கார வெட்டிக்கிருக்கேன். ஏன்னா நம்ம கேப் விட்ருக்கோம். அவன் வந்து டேமேஜ் கொடுக்கணும், நம்மளும் அடிக்கணும் தான். அடிக்கிறான். நம்ம அப்படியே ஏறிப்போம். அடி அழுத்திரு. ஒன்லி ஒன் டேப்னால உடம்புல டேமேஜ் விழுக மாட்டேங்குது. ஒன் டேப் அடிக்க தெரியாதுன்னு இல்லை, செம்மையாக தான் அடிப்போம். போடு. MP40 OP நொறுக்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து 2 ரவுண்ட் என்னைய பொழந்துருவாங்க. அழுத்துன்னு 2 பேரும் சேர்ந்து நீங்கள் பாருங்க. நம்ம வந்து லாங் ரேஞ்சுக்கு டெசர்ட்டிகளை மட்டும், ஏன்னா அவங்க 2 பேருமே ரஷ்ஷரு ஏறி வருவாங்க. அதுதான் நம்ம அப்படியே நிற்போம். இந்த க்ளவுஸை ஏற்றி விட்டுக்குருந்தேன், அதனால தான் நின்று விளாட்றேன். ஜிரா பண்டில் எடுத்தாச்சு. நம்ம அன்டாப்பா பிளேயர்னால மற்ற எந்த இது எடுக்கலை. சக்குரா தான் 89% ஆஃபர் வந்துச்சு. ஆனால் வீட்டில் கேட்டால் டாப்அப் பண்ணுன்னு வரமாட்டுறாங்க. நீங்கள் தான் எப்படி டாப்அப் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஐடி மாற்றினது RP தலை 777 ஐடி எப்படி இருக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேர் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு ஏறிப்போம். ஏன்னா அவங்க க்ளோவல் போட்டு ஏறதே ட்ரை பண்ணுறாங்களே தவிர தொண்டை அடி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. காய்ச்சல் இல்லை, சளி. எவ்வளோ போராடு பண்ணி வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும் சொல்ல. எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தா எதுக்கு அவ்வளோ போராடு பண்ணி வாங்கணும்னு கேட்பாங்க. க்ளோவில் போட்டுப்போம். அழுத்து. ஐயோ டெசர்ட்டிகளுக்கு போல எதை எடுத்து அழுத்திக்கிங்க. ஐயோ ஓரியன் போட்டு வந்துட்டான். க்ளோவில் போடு. ஐயோ ஒன்று முடிச்சுட்டு பின்னாடி வரியான். பின்னாடி 2க்கும் வந்து அடிச்சுக்கிருக்கேன் இங்கே ரூம் மேட்சில். விடுங்க நூப்ஸ் அப்படி தான். ஐயோ அழுத்துறியான் முடிச்சிருவான். அவ்வளோதான். இவன் ஒரு நூப்பு பக்கத்தில் வந்து ஒன் டாப்ன்ற நம்ம பண்ணிக்கான். முடிச்சிட்டான். ஐயோ க்ளவுஸ். ஐயோ ஒரு சிங்கிள் தான் விட்டான். அந்த டிஜி முடிச்சிட்டான். அது நல்லா விளையாடுவாங்க. 64 ஸ்டாரு பிளேயர் தான். நான் ஹைலைட்ஸ் தான் பேசுகிறேன். மேட்ச் எடுக்கும்போது தோற்றுருவேன்னு நினச்சேன், ஜெயிச்சிட்டேன். இந்த எங்கள் அம்மா போய் அடுப்பு ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த டைம் பார்த்து முடிச்சிட்டான். இது எப்படி அடித்தான்னு எனக்கே தெரிலங்க. எப்படி அடித்தானே தெரில. ஹேக்கரோ MI2B வச்சு க்ளோவில் போட்டிருக்கேன். கோவலுக்கு மேலே அடிக்கிறேன். எப்படி அடித்தான்னு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இந்த ரவுண்டில் தான் எமோட்டை போடுவேன். அப்போ இருந்து வெறி ஆகிடுவேன். பாருங்கள், எமோட்டை போட்டானா இந்த ரவுண்ட் தான் பாருங்கள். இந்த ரவுண்டை பாருங்கள் எவ்வளோ சுற்றி அடிக்கிறேன்ட்டு. உனக்கு டேமேஜ் கொடுத்து நாக் பண்ணிட்டேன்னா போட்டேன். க்ளோவில் போட்டேன். ரவுண்ட் க்ளோவில் போட்டுருக்கேன். கேப் இருக்கான்னு பார்ப்பேன், கிடைக்காது. HP வேறு கம்மி. எடுத்துமே அங்கிட்டு போய் மெடிக்கல் சுற்றிப்போம். போடு. எமௌண்ட்டை போடு. அடிச்சுட்டு அழுத்து. ஐயோ எஸ்கேப் ஆகுது. வாழை போடு. ஐயோ வாழை வேறு ஸ்லிப் ஆகுது. வாய் வேறு. ஐயோ ஹெச்பியில் சுத்து முடிச்சிரு. ஓரியனை போடு. அடி. பாபாவுக்கு வாழை போட்டுட்டு இங்கிட்டு வா. அழுத்து மண்டியில் அழுத்து. அவ்வளோதான். ஓரியனை போடு. செத்துருவான். ஜோன்லேயே சொத்துருவான்.
ஜோல்லே செத்துருவான். போடு மக்களே, சூப்பரு, செம்ம ரவுண்டு. எனக்கு பிடிச்ச ரவுண்டு இதுதான். அடுத்த ரவுண்டு தான் பாருங்கள், ஐக்யூ லெவலை வச்சு ஜெயிச்சிருப்பேன். அடுத்த ரவுண்டு பாருங்களேன், இவனை இங்கேயே முடிச்சிட்டேன்னா ஃபினிஷ் பண்ணலாம் பண்ணுவோம். அவன் வந்துடுவான், ரவுண்டு வால் போட்டு பண்ணுவான். முடிச்சிட்டோன்னா இங்கே பாருங்கள், அதை ரிவைவ் பண்ணுவேன்னா இவனை இங்கேருந்து அழுத்திடுவேன். ஓரியனை போட்டேன்னா இங்கேருந்து ஒரு புல்லட்னு விடுவேன், மண்டையிலே போட்டுரும். சூப்பரில். இந்த ரவுண்டு பிடிச்சிருந்தா ரவுண்ட் நம்பர் 8ன்னு கவுண்ட் சொல்லுங்கள். முடிச்சுட்டேன். எங்களை லாங் ரேஞ்சில் சூப்பர் ஹிட் ஷாட் அடிப்பேன், ஆனால் ரிவைவ் பண்ணிடுவான். என் போகிறானா நான் ஏறி போவேன், ஏன்னா அவங்க ஒருத்தர் நாக்குனால. அடிச்சிட்டேன் சூப்பரு. இவன் இந்த அஸ்வின்வே ஆஃப்லைன் போயிட்டான் அடிக்கிறத பயந்துக்கிட்டு. அடி 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 ரவுண்டுக்குள்ள போட்ட கிளாப் இருக்கா, பையன் பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நம்ம போடு போடு போடு, மறுபடியும் ரிவைவ் பண்ணிட்டான். ஆஃப்லைன்னு நினைக்கிறேன் பையன் அஸ்வின், ஏறி வராப்புல. ஓரளவு நல்ல பிளேயர் தான். அழுத்து செம்ம ஷாட்டு, மண்டையில போடு போடு, மண்டையில போடு. அழுத்து 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 மண்டையில் போடும் போடு போடு அவன் மண்டையில். அடுத்த ரவுண்டு ஒரு ரவுண்டு விளையாண்டுருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணி அந்த டெண்டர் அந்த டிஜி வந்து ஃபோன் பண்ணி ஆஃப்லைன் போயிட்டான்டா, என்னையும் கூப்பிட்றாங்களான்னு சொல்லியிருப்பேன். அவன் பயந்து ஓட்டான், இனியே ஜெயிச்சிட்டடான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ரவுண்டு மண்டையிலே ஓட்டு முடிச்சாச்சு. போயா. ஹலோ கைஸ், மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நம்ம ஓபி ஷாட் MP40 நொறுக்கியிருப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறேன். அந்த 7up வீடியோ தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, அதனால தான் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப நாளாக வீடியோ போடல. இப்போ வந்து நல்லாயிட்டேன். ஒரு சப்போர்ட்டு நிறைய பேர் இந்த நவுடி அங்கே இருந்த சப்போர்ட்டுனால நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன். புது செல்லு இது வந்து எங்கள் அத்தை செல்லு, கேமரா குவாலிட்டி சுமாராக தான் இருக்கும். என் செல்லு சூப்பராக இருக்கும், ஆனால் என் செல்லு எடுத்தால் எங்கள் அத்தை செல்லில் தான் நான் யூடியூப் ஆரம்பித்தேன். அதனால் அனுப்பும்போது வாட்ஸ்அப்பில் குவாலிட்டி குறையுண்டு, பரவாயில்ல இந்த குவாலிட்டியை போதும்ன்ட்டு இதை எடுத்துக்கிறீங்க. சரி கைஸ், ஃப்ரீ ஃபயர் வீடியோ அடுத்து என்னென்ன வேணும்ன்ட்டு, ஃப்ரீ ஃபயர் யூரோ மேட்ச்சு CS புஷ் என்ன வேணும்ன்ட்டு என்னென்ன வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அப்புறம் நிறையா பேர் நான் விளாட்றத பார்த்து நீ நூபு பாட்டுன்னு சொல்கிறாங்க. என் வயசுக்கு நான் விளாட்றது போதும், அடிக்ட் ஆகணும்னு தேவையில்லை. வேறு உனக்கு கேம் பிளே மட்டும்தான் முக்கியம், வாய் பேச தேவையில்லைன்னா பேசுகிறத பார்த்துட்டு போயிடு சரியா. கேம் பிளே சரியில்லை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி ஊற்றாதீங்க ப்ளீஸ்.